ஆரம்ப வாழ்க்கை விஜய் 1474ஆம் ஆண்டு சூன் 22 அன்று சென்னையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ஜோசப் விஜய் ஆகும். இவர் கிறிஸ்துவ வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர். இவரின் தந்தை S.A. சந்திரசேகர் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் மற்றும் தாயார் ஷோபா ஒரு பின்னணி பாடகி மற்றும் கருநாடகப் பாடகி ஆவார். விஜய்க்கு வித்யா என்ற பெயருடைய ஒரு தங்கை இருந்தார். அவர் 2வது அகவையில் இறந்துவிட்டார். வித்யாவின் இழப்பு விஜயை மிகவும் பாதித்தது. விஜயின் தாயாரின் கூற்றுப்படி விஜய் ஒரு குழந்தையாக இருந்தபொழுது மிகவும் பேசக்கூடியவராகவும் குறும்பு செய்பவராகவும் மற்றும் விளையாட்டுத்தனம் மிக்கவராகவும் இருந்துள்ளார். வித்யாவின் இழப்பிற்குப் பிறகு அமைதியாகிவிட்டார். 19 இவரது தங்கை வித்யாவின் கதை 2005ஆம் ஆண்டு படமான சுக்ரனில் சொல்லப்பட்டிருக்கும். இப்படத்தில் விஜய் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். 20 விஜய் தனது குழந்தைப் பருவம் முழுவதையும் சென்னையில் கழித்தார். விஜய் தொடக்கத்தில் கோடம்பாக்கத்தில் உள்ள பாத்திமா உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் தனது படிப்பை தொடங்கினார். பின்னர் விருகம்பாக்கத்தில் உள்ள பாலலோக் உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் சேர்ந்து படித்தார். 22 லயோலா கல்லூரியில் காட்சித் தொடர்பியல் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸில் படிப்பில் சேர்ந்த விஜய் நடிப்பைத் தொடர ஆர்வமாக இருந்ததால் பாதியிலேயே கல்லூரி படிப்பிலிருந்து வெளியேறினார். விஜய் பிரித்தானியாவில் பிறந்த இலங்கை தமிழரான சங்கீதா சொர்ணலிங்கத்தை 1909 ஆகஸ்ட் 25 அன்று மணந்தார். இவர்களது திருமணம் இந்து மற்றும் கிறித்தவம் ஆகிய இருமுறைப்படியும் நடந்தது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். 2000ஆம் ஆண்டு இலண்டனில் பிறந்த ஜேசன் சஞ்சய் என்ற மகன் மற்றும் 2005ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த திவ்யா சாஷா என்ற மகள். ஜேசன் சஞ்சய் தனது தந்தையின் வேட்டைக்காரன் 2009 படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். திவ்யா சாஷா தனது தந்தையின் இளமை காலத்திற்கு முந்தைய அகவையுடைய மகளாக தெரி 2016 திரைப்படத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்துள்ளார். திரைப்படத்துறை விஜய் குழந்தைக் காலத்தில் இருந்தே தன்னுடைய தந்தையின் படங்களில் நடித்து வருகிறார். பின்னர் முதன்மை நடிகராக நடிக்கத் தொடங்கினார். முதன்மை நடிகராக அவர் நடித்த முதல் படம் நாளைய தீர்ப்பு. பின்னர் அவரின் தந்தையின் இயக்கத்தில் முதன்மை நடிகராக பல படங்களில் நடிக்கத் தொடங்கினார். விஜய்க்காக தளபதி ஆந்தம் என்ற பெயரில் ஒரு பாடல் ஒன்றை உருவாக்கி வருகிறார்கள். எங்கேயும் எப்போதும் படத்தில் பேருந்து காட்சிகளில் கல்லூரி மாணவனாக நடித்த வாட்சன் என்பவர் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். இப்பாடலை தனது நண்பர்களுடன் இணைந்து உருவாக்கி வரும் வாட்சன் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதிக்குள் இப்பாடலை தயார் செய்து வெளியிட தீர்மானித்து இருக்கிறார். 1999க்கு 1088 குழந்தை நட்சத்திரமாக 10 வயதில் வெற்றி 1984 என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக விஜய் தனது திரைப்பட வாழ்க்கையைத் தொடங்கினார். பிறகு குடும்பம் 1984, வசந்தராகம் 1986, சட்டம் ஒரு விளையாட்டு 1987 மற்றும் இது எங்கள் நீதி 1988 போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். ரஜினிகாந்த் முன்னணி நடிகராக நடித்து நான் சிகப்பு மனிதன் 1985 படத்திலும் விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார். 1992, 1996 தொடக்கம் விஜயின் தந்தை இயக்கிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றிய பிறகு விஜய் தன் 18ஆம் வயதில் நாளைய தீர்ப்பு 1992 படத்தில் முன்னணி நடிகராக அறிமுகமானார். 28 விஜய் விஜயகாந்துடன் செந்தூர பாண்டி 1993 படத்தில் இணைந்து நடித்தார். இப்படம் நல்ல வசூல் செய்தது. 29 1994இல் இவர் ரசிகன் படத்தில் தோன்றினார். இதுவும் நல்ல வசூல் செய்தது. 30 இளைய தளபதி என்ற அடைமொழி விஜய்க்கு வழங்கப்பட்ட முதல் படம் இதுதான். இந்த அடைமொழி பிற்காலத்தில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் மத்தியில் பிரபலமாக விளங்கியது. 31 இவர் தேவா மற்றும் ராஜாவின் பார்வையிலே போன்ற படங்களில் முன்னணி நடிகராக நடித்தார். மேற்குறிப்பிட்ட 2வது படத்தில் இவர் அஜித் குமாருடன் இணைந்து நடித்தார்.
பின்னர் விஷ்ணு மற்றும் சந்திரலேகா ஆகிய படங்களில் நடித்தார். 1995ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தில் நடித்தார். 1996 203 திருப்புமுனை. 1998 இல் விஜய். 1996 இல் விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய் நடித்தார். இது இவரது முதல் வெற்றிகரமான படமாக மாறியது. விஜயின் திரை வாழ்க்கையில் திருப்புமுனையாகவும் அமைந்தது. இவரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திரமாகவும் ஆக்கியது. 11 விஜயின் 10வது படம் வசந்த வாசல் ஆகும். அதன்பின் இவர் மாண்புமிகு மாணவன் மற்றும் செல்வா ஆகிய சண்டை படங்களிலும் காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற படத்திலும் நடித்தார். 1997 இல் லவ் டுடே மற்றும் ஒன்ஸ் மோர் ஆகிய படங்களில் விஜய் நடித்தார். இதில் ஒன்ஸ் மோர் படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் சிம்ரனுடன் இணைந்து நடித்தார். பின்னர் மணிரத்னம் தயாரிக்க வசந்த் இயக்கிய நேருக்கு நேர் படத்தில் நடித்தார். பாசில் இயக்கிய காதலுக்கு மரியாதை படத்தில் நடித்ததற்காக விஜய்க்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கிடைத்தது. 1998 இல் விஜய் நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன் மற்றும் நிலாவே வா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1999ஆம் ஆண்டில் விஜய், சிம்ரனுடன் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் நடித்தார். இப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கிடைத்தது. 32 இதன்பின் விஜய் என்றென்றும் காதல், நெஞ்சினிலே மற்றும் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கிய மின்சாரக் கண்ணா ஆகிய படங்களில் நடித்தார். 2000ஆவது ஆண்டு தொடக்கத்திலிருந்து இவரது போக்கில் ஒரு மாற்றமாக பொழுதுபோக்கு படங்களில் நடிக்கத் தொடங்கினார். 2000ஆம் ஆண்டில் இவர் கண்ணுக்குள் நிலவு, குஷி மற்றும் பிரியமானவளே ஆகிய படங்களில் நடித்தார். இவரது 2001ஆம் ஆண்டு திரைப்படமான பிரண்ட்ஸ் சித்திக்கால் இயக்கப்பட்டது. இப்படத்தில் விஜய் சூர்யாவுடன் இணைந்து நடித்தார். பின்னர் விஜய் பத்ரி என்ற அதிரடி திரைப்படம் மற்றும் ஷாஜஹான் ஆகிய படங்களில் நடித்தார். இதில் பத்ரி தெலுங்கு படமான தம்முடுவின் மறு ஆக்கம் ஆகும். 2002 இல் விஜய் தமிழன் படத்தில் நடித்தார். இப்படத்தில்தான் நடிகை பிரியங்கா சோப்ரா அறிமுகம் ஆனார். 33, 34 பின்னர் இவர் யூத் மற்றும் பகவதி ஆகிய படங்களில் நடித்தார். விஜய் 2003ஆம் ஆண்டை வசீகரா மற்றும் புதிய கீதை ஆகிய படங்களுடன் தொடங்கினார். 207 இல் விஜய். 2003ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் விஜய் திருமலை என்ற படத்தில் ஜோதிகாவுடன் இணைந்து நடித்தார். இப்படம் கே. பாலசந்தரின் கவிதாலயா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு அறிமுக இயக்குனர் ரமணாவால் இயக்கப்பட்டது. இப்படம் இவரை வித்தியாசமான கோணத்தில் காட்டியது. விஜயின் வாழ்க்கையில் திருமலை ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது. 2002 இல் படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட உதயா தாமதமாகி 2004ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இறுதியாக வெளியிடப்பட்டது. தெலுங்கு படமான ஒக்கடுவின் மறு ஆக்கமான கில்லி 2004 இல் வெளியானது. தமிழ்நாட்டின் திரையரங்குகளில் 200 நாட்கள் ஓடியது. எஸ். தரணி இயக்கிய இப்படத்தை ஏ.எம். ரத்னம் தயாரித்தார். இப்படத்தில் இவருடன் த்ரிஷா மற்றும் பிரகாஷ் ராஜ் இணைந்து நடித்தனர். தமிழகத்தின் உள்மாநில திரைப்படச் சந்தை வரலாற்றில் 50 ரூபாய் கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த முதல் திரைப்படம் கில்லி ஆகும். இதன் பின்னர் இவர் ரமணா மாதேஷ் இயக்கிய மதுர திரைப்படத்தில் நடித்தார். 2005ஆம் ஆண்டில் இவர் பேரரசு இயக்கிய திருப்பாச்சியில் நடித்தார். பின் சுக்ரன் படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடித்தார். ஜான் மகேந்திரன் இயக்கிய சச்சின் படத்தில் ஜெனிலியா டிசோச்சாவுடன் நடித்தார். பின்னர் மீண்டும் பேரரசின் இயக்கத்தில் அசினுடன் இணைந்து சிவகாசி படத்தில் நடித்தார். விஜயின் அடுத்த படமான ஆதி இவரின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் தயாரித்து ரமணா இயக்கத்தில் 2001 இல் வெளியானது. 2007ஆம் ஆண்டின் முற்பகுதியில் விஜய் போக்கிரி படத்தில் நடித்தார். இது தெலுங்கு படமான போக்கிரியின் மறு ஆக்கம் ஆகும். இப்படத்தை பிரபுதேவா இயக்கினார். இது 2007ஆம் ஆண்டின் 3வது மிக அதிகமான வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும். இந்த படத்தில் விஜயின் கதாபாத்திரம் விமர்சகர்களால் நன்றாக பாராட்டப்பட்டது. 209 இல் விஜய். 2007ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் பரதன் இயக்கிய அழகிய தமிழ்மகன் படத்தில் விஜய் நடித்தார். இதில் இவர் வில்லன் மற்றும் கதாநாயகன் ஆகிய 2 பாத்திரங்களிலும் நடித்தார்.
இந்த படம் மிதமான வசூல் செய்தது. 2008ஆம் ஆண்டு விஜய் டிவி விருது விழாவில் மக்களின் விருப்பமான சூப்பர் ஸ்டார் என்ற விருதுடன் விஜய் கௌரவிக்கப்பட்டார். 208இல் இவர் மீண்டும் தரணியின் இயக்கத்தில் குருவி படத்தில் நடித்தார். 2009இல் மீண்டும் பிரபுதேவாவின் இயக்கத்தில் வில்லு படத்தில் நடித்தார். அடுத்து இவர் EVM தயாரிப்பில் பாபுசிவன் இயக்கத்தில் வேட்டைக்காரன் படத்தில் நடித்தார். 2009ஆம் ஆண்டின் மிக அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களில் இதுவும் ஒன்றாகும். 2010இல் இவர் சுறா திரைப்படத்தில் நடித்தார். 2011இன் ஆரம்பத்தில் விஜய் மீண்டும் இயக்குனர் சித்திக்குடன் காவலன் படத்தில் இணைந்தார். இது பாடிகார்ட் என்ற மலையாள திரைப்படத்தின் ஒரு தமிழ் மறு ஆக்கம் ஆகும். இது பார்வையாளர்களிடமிருந்தும் விமர்சகர்களிடமிருந்தும் நேர்மறையான பாராட்டை பெற்றது. நல்ல வசூலும் செய்தது. 41 சீனாவில் ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவில் காவலன் திரையிடப்பட்டது. 42 அதே வருட தீபாவளியின் போது எம். ராஜா இயக்கிய இவரது அடுத்த படமான வேலாயுதம் வெளியானது. 43 வேலாயுதம் 2011ஆம் ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாக ஆனது. 44 விஜயின் அடுத்த படம் நண்பன் ஆகும். இது 3 இடியட்ஸ் என்ற இந்தி திரைப்படத்தின் மறு ஆக்கம் ஆகும். அமீர் கான் இந்தியில் நடித்த கதாபாத்திரத்தில் விஜய் நடித்தார். இப்படத்தை எஸ். சந்தர் இயக்கினார். இது 2012 பொங்கல் வார இறுதியில் வெளியிடப்பட்டது. வசூலில் பெரிய வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் சர்வதேச திரைப்பட விழாவில் நண்பன் திரையிடப்பட்டது. 45 படத்தில் விஜயின் நடிப்பு விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது. முன்னணி இந்திய நடிகர் கமல்ஹாசன் உட்பட பலரும் பாராட்டினர். 46 நண்பன் 100 நாட்கள் ஓடியது. 47 48 பின்னர் பிரபுதேவா இயக்க அக்டோபர் ஷெய்குமார் நடித்த 2012ஆம் ஆண்டு இந்தி திரைப்படமான ரவுடி ரத்தோரில் இவர் ஒரு சிறப்பு தோற்றத்தில் தோன்றினார். எஸ். தானுவின் தயாரிப்பில் A.R. முருகதாஸ் இயக்கிய விஜயின் அடுத்த திரைப்படமான துப்பாக்கி 2012ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது. இப்படம் நேர்மறையான விமர்சனத்தை பெற்றது. சிவாஜி 2000 மற்றும் எந்திரனுக்கு 2010 பிறகு 100 கோடி வசூல் செய்த மூன்றாவது தமிழ் திரைப்படம் ஆனது. விஜயின் திரை வாழ்க்கையில் மிக அதிக வசூல் செய்த படமாக துப்பாக்கியானது. 180 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்த விஜயின் முதல் படமும் ஆனது. 37 52 A.L. விஜய் இயக்கிய இவரது அடுத்த படம் தலைவா உலகளாவிய அளவில் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9 அன்று வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் தாமதமாக வெளியிடப்பட்டது. காஜல் அகர்வால் மற்றும் மோகன்லாலுடன் இவர் இணைந்து நடித்த படமான ஜில்லா R. டி. நீசன் இயக்கத்தில் 2014இல் ஒரு பொங்கல் வார இறுதியில் வெளியிடப்பட்டது. வசூலில் வெற்றி பெற்றது. விஜய் மீண்டும் கத்தியில் முருகதாஸ் உடன் பணியாற்றினார். சமந்தா பிரபு மற்றும் நீல் நிதின் முகேஷ் உடன் இணைந்து நடித்தார். இது 2014ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது. நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. இது 2014ஆம் ஆண்டின் மிக அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும். 2015ஆம் ஆண்டில் புலி படம் வெளியிடப்பட்டது. சமந்தா பிரபு மற்றும் எமி ஜாக்சனுடன் இணைந்து நடித்து அட்லி இயக்க எஸ். தானுவால் தயாரிக்கப்பட்ட இவரது அடுத்த படமான தெறி ஏப்ரல் 2016இல் வெளியிடப்பட்டது. நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. தெறி 2016ஆம் ஆண்டின் அதிக வசூல் செய்த படம் ஆனது. 172 கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த இவரது இரண்டாவது படமும் ஆனது. இவரது அடுத்த படமான பைரவா பரதனால் இயக்கப்பட்டது. இதில் கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து நடித்தார். இப்படம் ஜனவரி 2017இல் வெளியிடப்பட்டது. 60 இவரது அடுத்த படம் மெர்சல் அட்லியால் இயக்கப்பட்டது. சமந்தா பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் நித்யா மேனன் ஆகியோருடன் இணைந்து நடித்தார். இப்படம் 2017ஆம் ஆண்டின் பிற்பாதியில் வெளியிடப்பட்டது. விஜயின் திரை வாழ்க்கையில் மிக அதிக வசூல் செய்த படமாக மெர்சல் ஆனது.
இவரது படங்களில் 250 ரூபாய் கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த முதல் படமானது மெர்சல் திரைப்பட கதாபாத்திரத்திற்காக விஜய் 2018 இல் ஐக்கிய இராச்சிய தேசிய திரைப்பட விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். காவலனுக்கு 2011 பிறகு சீனாவில் வெளியிடப்பட்ட இவரது இரண்டாவது படம் மெர்சல் ஆகும். 63 மெர்சல் தென் கொரியாவின் புச்சியான் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. இவரது அடுத்த படமான சர்கார் ஆர். முருகதாசால் இயக்கப்பட்டது. இது ஒரு அரசியல் சார்ந்த படமாகும். இது 2018 தீபாவளிக்கு வெளியானது. அரசியல் 2009ஆம் ஆண்டு விஜய் தனது ரசிகர் நற்பணி மன்றங்களை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றினார். இவ்வமைப்பு 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது. 2017 ஆண்டு மெர்சல் படத்தின் மூலம் பிழையான ஜி.எஸ். டி வரி விவரங்களை கூறியதாக அரசியல் வட்டாரங்களில் மிகவும் விமர்சனங்களுக்கு உள்ளானார். விஜய் பிப்ரவரி 2, 2024 இல் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை நிறுவினார். 2025 ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 அன்று கரூர் நகரத்தில் தமிழ் திரைப்பட நடிகரும் தபக தலைவருமான விஜய் மேற்கொண்ட அரசியல் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தபட்சமாக 41 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் அதிகமானோர் காயமாகியுள்ளனர். மே 2026 10 அன்று தமிழ்நாடு முதல்வராக பதவியேற்றார்.